ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஐடி திருடன் யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டீம் நோவேனா யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமிங் தமிழன் இருக்கான்ல, அவனோட செகண்ட் கில்டுவன். இவன் எப்படி ப்ரோ ஐடி திருடனா உங்ககிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் கரீனா டாப் அப் அப்படின்ட்டு ஒரு அது யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனல் நான் நிறைய பார்க்குறதால சப்ஸ்கிரைப் பண்ணதால் ப்ரோ உங்களுக்கு கிவே தரேன், உங்கள் ஐடி கொடுங்கன்னு கேட்டான். நான் தரவே இல்லை. ஓகே, நான் வந்து ப்ரோ நான் தரமாட்டேன், வேணா நீங்கள் டாப் அப் பண்ணி விடுங்க, நான் வேணா வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அவன் என்ன சொன்னான்னா, இல்லை நீங்கள் ஐடி தந்தால் தான் நான் ஃபுட்பால் ட்ரெஸ் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொன்னான். ஓகே, நீங்களே பாருங்கள் அவன் எப்படி பேசுகிறான், அவன் என்னென்ன பேசுகிறான் அப்படின்றத நீங்களே. நானும் என்ன சொன்னேன்னா, எல்லாம் தெரியும் தான் சொன்னேன். அவர் சப்போர்ட்ல தான் ப்ரோ நானும் வந்தேன். ஓ தெரியும் ப்ரோ எனக்கு தெரியும் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாக்குறேன் ப்ரோ சேனல. தெரியும் ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட்ல பாக்குறீங்க எனக்கு தெரியும் ப்ரோ. ஃபர்ஸ்ட்ல இருந்தே கமெண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து முதல் வீடியோ போட்டீங்க பாத்தீங்களா, ஸ்டார்டிங்ல இருந்தே பாக்குறேன். எனக்கு மணி ப்ரோ தான் சொன்னாரு. அப்பையில இருந்து பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி நம்மளுக்கும் கிவே தருவாரா அப்படின்னு பார்த்தேன். நீங்க பாருங்க, அடுத்த சேனல் ஏமாத்துறாங்க, அதை விட்டுருங்க. சேனல் எப்படியும் இருந்து போட்டு நம்ம சேனல்ல நல்ல பிளேயர்ஸ் இருந்தா நம்ம இது பண்ணிட்டு. ஆமா ப்ரோ, அதுவும் கரெக்ட் தான் ப்ரோ. கிவ்வே கொடுத்துருக்கேன் ப்ரோ. கிவ்வே கொடு. இனிமே எப்படி போட போறேன் வீடியோ. மேல என்ன கொஞ்சம் நம்பிக்கை அடுத்தவங்க. ஓகே ப்ரோ உங்க ஐடி சொல்லுங்க ப்ரோ. புரியல ப்ரோ. உங்க ஐடி ப்ரோ, நான் ரிக்வெஸ்ட் கொடுக்கறேன், அப்புறம் ஐடி தரேன். ஓகே ப்ரோ. யூஐடியா? அதான் ப்ரோ யூஐடி. இப்போ நம்ம யூடியூபர்ஸ்லாம் ப்ரோ ஆல்ரெடி என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான் ஐடி வாங்கிட்டு. அதனாலதான் ப்ரோ பயப்படுறேன். நான் இப்ப இருக்கிறது டீம் நோவேல ப்ரோ. டீம் நோவே தெரியுமா? தெரியும் ப்ரோ, டீம் நோவே. அந்த கில்ட். ஓகேயா? ஓகே ப்ரோ, உங்க ஐடி தாங்க ப்ரோ, நான் ரிக்வெஸ்ட் கொடுக்கறேன், அக்செப்ட் பண்ணுங்க, நான் ஐடி தரேன். நான் சொல்ல ப்ரோ ஐடியா. அப்படியே சொல்லுங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, கரீனா உள்ள போறேன். ஆனா உங்க சேனல் ரொம்ப நல்லா பாப்போம் ப்ரோ நானு. தெரியும் ப்ரோ, நீங்க முன்னாடில இருந்து சப்போர்ட் பண்றீங்க தெரியுது ப்ரோ. ப்ரோ நிறைய ஷேர் பண்ணேன் ப்ரோ. அவர் மணி ப்ரோ கிட்டே கேளுங்க, நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ப்ரோ என்ன ப்ரோ இத்தனை வாட்டி அப்பையில இருந்து நான் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கேன், ஒரு கிவே கூட தரலையா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். இல்ல ப்ரோ நீ நிறைய ஷேர் பண்ணு ப்ரோ, கண்டிப்பா உங்களுக்கு செலக்ட் பண்ணி தருவாங்க அப்படின்னாங்க. சரி நீங்க கால் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது ப்ரோ, அதனாலதான் ப்ரோ. தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க கால் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நீங்க சேனல் நேம் சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஐடி சொல்லுங்க ப்ரோ. இருங்க ப்ரோ. ப்ரோ நீங்க லெவல் ப்ரோ? மை லெவல் 63 தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. எனக்கு ஃபுட்பால் ட்ரெஸ் இல்ல ப்ரோ. அதான் ப்ரோ. அப்படியே வீடியோ போடுவீங்களா ப்ரோ எடுத்து? போடுவோம் ப்ரோ. பாரு ப்ரோ. ஓகே ப்ரோ, ஐடி சொல்லுங்க ப்ரோ. 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள வீடியோ வரும் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஐடி சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஐடி ப்ரோ 48 49 ப்ரோ. 49 30 60 கேக்கல ப்ரோ. ஜீரோவா? 0 ப்ரோ. 49 30 60 0 55. ஓகே ப்ரோ. ப்ரோ டிஎன் பெஸ்ட்னு இருக்கு அதானே? அதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, இது வந்து 63 லெவல். ப்ரோ பார்த்தி கேமிங் யாரு ப்ரோ கில்டு? தெரியாதா ப்ரோ? எனக்கு அவ்வளவு தெரியாது ப்ரோ. நான் உங்க சேனல் மட்டும் தான் பாக்குறதால நான் சேனல் அதிகமா பார்க்க மாட்டேன். பிவிஎஸ் சேனல் தெரியும் ப்ரோ. அவங்க கில்டு தான் ப்ரோ. நான் ப்ரோ இந்த கில்டுல குட்டி கோக்கெல்லாம் இருப்பாங்க, இது ஃபர்ஸ்ட் தானே? ஃபர்ஸ்ட் கில்டு தானே? ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ, ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க ப்ரோ. அப்செட் பண்ணுங்க ப்ரோ. ஏன்னா இப்ப நிறைய பேர் ஏமாத்துறாங்க ப்ரோ, ஐடி தர முடியல ப்ரோ, அதனால தான் ப்ரோ, நீங்க கோச்சிக்காதீங்க ப்ரோ. இப்போ வாய்ஸ் ப்ரூஃப் போடுவீங்களா? ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? ரெக்கார்ட் போட்டுருக்கேன், வாய்ஸ் போடல ப்ரோ. வீடியோ எடுத்து கொடுக்குற வீடியோ மட்டும் தான் ப்ரோ. சரிங்க ப்ரோ. ப்ரோ கொடுத்தனே வந்துச்சா ப்ரோ? நான் இன்னும் கேம்ல போல ப்ரோ.
போங்க ப்ரோ, கேம் உள்ள போங்க ப்ரோ, அப்செட் பண்ணுங்க. அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு நெட் ப்ராப்ளம் ப்ரோ. எனக்கு கால் பண்ணா நெட் ஆஃப் ஆயிரும் ப்ரோ. நெட் ப்ராப்ளமா? கால் பண்ணா நெட் ஆஃப் ஆயிரும். சரிங்க ப்ரோ. சேனல்ல கமெண்ட் பண்ணீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ? ப்ரோ எனக்கு சேனல்ல கமெண்ட் பண்ணீங்களா நீங்க? யூடியூப்ல ப்ரோ கமெண்ட் பண்ணீங்களா ப்ரோ? யதார்த்தமா சேனல் இது போல போய் பார்த்தேன் ப்ரோ. ஆமா ப்ரோ. அதிகமா யார் யார் கமெண்ட் பண்ணிருக்காங்க பண்ணிருந்தேன் ப்ரோ. ஆமா ப்ரோ, நிறைய பண்ணிருந்தேன் ப்ரோ நான் கமெண்ட். அதான் ப்ரோ நான் இப்பதான் பாக்குறேன், அதோட தான் ப்ரோ வந்தேன். சரி நான் கேமுக்குள்ள வந்து ப்ரோ 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 உங்க சேனல்ல இருந்து, சரி விடுங்க கேம்ல விடுங்க, உங்க சேனல்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்க ப்ரோ. புரியல ப்ரோ. உங்க சேனல்ல இருந்து எனக்கு ஒரு ரிப்ளை சென்ட் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ இந்த சேனல் ஐடி இவர்தான் ப்ரோ இருக்கு. யார்கிட்ட? மணிக்கிட்ட தான் ப்ரோ இருக்கு. யார்கிட்ட ப்ரோ இருக்கு? சேனல் ஐடி மணிக்கிட்ட தான் ப்ரோ இருக்கு. ஓ மணி கிட்ட தான் இருக்கா? நான் வந்து வீடியோ இது போட்டு வீடியோ பண்றது மட்டும் தான் ப்ரோ. அவர்கிட்ட நான் சென்ட் பண்ணி. சரிங்க ப்ரோ, சரிங்க ப்ரோ, நீங்க அப்செட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. உங்க கேம் நேம் என்ன? கேம் இது அசுரன் இருக்கும் பாருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. டிஎன் அசுரன் இருக்கும் பாருங்க. நான் பாக்குறேன் ப்ரோ. கேம்குள்ள தான் இருக்கேன். ஓகேயா? நேத்து கூட ஒரு ஃப்ரீ 10,000 டைமண்ட் போட்டிருந்தீங்களே ப்ரோ. ஆமா ப்ரோ, அது இதான் டோர்னமெண்ட் தானே? லைவ் பார்த்தேன் ப்ரோ, நானு லைவ் கூட போட்டிருந்தீங்க. டோர்னமெண்ட் ஜாயின் பண்ணிக்கிறேங்க ப்ரோ. டோர்னமெண்டா ப்ரோ? நான் ஆடுறது இல்ல ப்ரோ டோர்னமெண்ட். அதனால தான் ப்ரோ, செட்டிங்ஸ் கொஞ்சம் கோளாறு, அதனால தான். அப்செட் பண்ணீங்களா ப்ரோ? நான் போகிறேன் ப்ரோ. ஓகே. இந்த போறேன் ப்ரோ. ப்ரோ நம்ம சேனல் எத்தனை சப்ஸ்கிரைபர் ப்ரோ? ப்ரோ கேக்குதா? ஹலோ ஹலோ. பாருங்க காய்ஸ், விஆர்டி கேமர் அப்படின்றது யாருன்னு தெரியல. ஆனால் விஆர்டி கேமரோ எந்த யூடியூபரோ தெரில. அவர் சப்போர்ட்லேருந்து தான் ப்ரோ நான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் கண்டிப்பாக அது அவர் கிடையாது. கரீனா ஃப்ரீ ஃபயர் டாப்அப் அப்படின்றது அவர் கிடையாது. ஆனால் பண்ண கமெண்ட்லேருந்து அவன் கீழே இருந்து எடுத்து பேசியிருக்கான். என்னோடய நம்பர் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து கரீனா டாப்அப்லேருந்து பேசுகிறேன், உங்களுக்கு கிவே வேணுமா அப்படின்னு கேட்டால் நான் கிவே கொடுத்துட்ருக்கேன். அதுவும் நான் என்ன சொன்னேன்னா, ப்ரோ உங்கள் சேனல்லேருந்து ஒரு ரிப்ளை ஒன்று பண்ணுங்கள், உங்கள் ரிப்ளை பண்ணால் தான் நான் நம்ப முடியும், அப்படி இல்லைனா நான் ஐடி தரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவனா சொன்னான்னா, ப்ரோ சேனல் வந்து அவர்கிட்ட இருக்குது, நான் எல்லாருக்கும் கிவே கொடுத்துட்ருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொன்னான். நான் என்ன சொன்னேன்னா, இல்லை ப்ரோ அப்படின்னா வேணாம் அப்படின்னேன். அதுக்கு அவனா சொன்னான்னா, இல்லை நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் நம்பி கொடுக்கலாம், நான் வந்து அதான் சொன்னேன்ல கேமிங் தமிழனோட செகண்ட் கில்டு தான் நான், நீங்கள் நம்பி கொடுக்கலாம், நான் ஒன்றும் அப்படி ஏமாற்ற மாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொன்னான். அதுக்கு மேலே நீங்களே பாருங்கள் கைஸ், அவன் எப்படி நம்புகிற மாதிரி ரிக்கவர் வேறு பண்ணித்தரேன் அப்படின்றத நீங்களே பாருங்கள் எப்படி சொல்கிறான்றது. அப்படியே நம்புகிற மாதிரியே சொல்லுவான். அச்சசில் சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்பிடுவீங்க. யாரு ப்ரோ மாத்தினது ப்ரோ? எங்கள் ஊரில் ஒரு ஏக்கர் இருக்கு ப்ரோ, அவன்கிட்ட சொல்லவா? வேணாம் ப்ரோ வேணாம், விடுங்க, எடுத்துட்டாங்க ப்ரோ. சொல்லி நான் எடுத்துறேன் ப்ரோ. ஐடியை திருட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட ரிக்கவர் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்பான் பாருங்களேன். ரிக்கவர் பண்ண தெரியுமா ப்ரோ? ப்ரோ ரெக்கவர் பண்றாங்க பண்ணலாம், ஆனா காசு ஆகும் ப்ரோ. கன்ஃபார்ம் எடுத்து வந்துடலாம் ப்ரோ. எவ்வளோ ப்ரோ? ப்ரோ ரெக்கவர் பண்றது இந்த பக்கத்துல ப்ரோ நிக்கிறாரு ப்ரோ. ஒரு ரெக்கவர் பண்றீங்க எவ்வளோ ப்ரோ? எவ்வளோ? ஒரு 800 யார் ப்ரோ? கேட்டா எப்படி? 2 நாள் 1000 ப்ரோ. 1000 ரூபா கேட்கறாங்க ப்ரோ. ஒயிட் ஏக்கர் தான் ப்ரோ இவரு. சரி அது விடுங்க ப்ரோ. ப்ரோ மணி இருக்காருல்ல, அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் ப்ரோ. ப்ரோ அவர் சேனல்ல இருந்து எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ண ப்ரோ. புரியல? அவர் சேனல்ல இருந்து எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணு ப்ரோ. அவர் சேனல்ல இருந்து நான் எப்படி ப்ரோ பண்ணுவேன் ப்ரோ? அவர்கிட்ட சொல்லி பண்ணு ப்ரோ, அவர் தானே சொன்னாரு. வந்து அதான் ப்ரோ மணிக்கு கால் பண்ணி
எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ண சொல்லுங்க. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. அதனால தான் ப்ரோ உங்களை சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. ப்ரோ 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 யாருன்னா கண்டுபிடிச்சேன் ப்ரோ. சரி ப்ரோ. ப்ரோ எடுத்துட்டாங்க ப்ரோ. இப்போ உங்களுக்கு கொடுத்த உடனே தான் ப்ரோ பிரச்சனையே வந்துச்சு. ப்ரோ நான் உள்ள போறேன், எனக்கு இதான் லாகின் எரர் வருது ப்ரோ. சீசன் சரிங்க ப்ரோ. ப்ரோ இப்போ ஃபாஸ்ட்டாக ஒரு மெசேஜ் மட்டும் எனக்கு பண்ணுறீங்களா யூடியூப்ல வந்து? என்ன ப்ரோ அவர்கிட்ட நான் சொல்கிறேன் ப்ரோ, மெசேஜ் பண்ணுறேன். அதுதான் ப்ரோ. இப்போ ஐடி எடுத்தோம் எப்படின்னா நாங்கள் சைபர் கேஸ் கொடுக்க போகிறோம். இப்போ எடுத்தாலும் இது இருக்கிறது எங்கள் மாமா தான் தெரிஞ்சவர். இப்போ பக்கத்தில் தான் இபி போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. இப்போ அவர் சொன்னார்னா இப்போ நாங்கள் இப்போ யார் எடுத்தது அப்படின்ட்டு சைபர் கிரைம் கொடுத்தோன்னா அழகாக கண்டுபிடிச்சி தந்துடுவாங்க. இப்போ நம்ம ஹேக்கர் கிட்ட அதெல்லாம் போக வேண்டிய பிரச்சனையே இல்லை. அதனால தான் இப்போ நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, உங்கள் மேலே சந்தேகம் இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம். மெசேஜ் நான் எப்படி ப்ரோ அனுப்பேன்? ப்ரோ அவர் யூடியூப்ல இருந்து சென்ட் பண்ணுவார் பாரு ப்ரோ. இப்போ என் மெசேஜ் பாத்தீங்களா? அந்த மாதிரி ப்ரோ. அந்த மாதிரி தான் ப்ரோ. அவரு இப்போ என் யூடியூப்ல இருந்து அவரு இது பண்ணுவார் பாருங்க ப்ரோ. ரிப்ளை பண்ண சொல்லுங்க ப்ரோ அவருக்கு. ரிப்ளை பண்ணாருன்னா நான் பாத்துக்கிறேன். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. சோனார்ல ப்ரோ கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணு ப்ரோ. பாருங்க காய்ஸ், அவனே ஐடி திருட்டு, அப்புறம் அவனே ரிக்கவர் பண்ணி தரேன் ப்ரோ வேற சொல்கிறான். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? நான் என்ன எப்படி ஐடி கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரோ இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் கரீனா டாப்அப்பு நீங்கள் கொடுங்க, ஃபுட்பால் ட்ரெஸ் தான் ப்ரோ நான் எடுத்து தரேன், நீங்கள் இத்தனை வாட்டி கமெண்ட் பண்ணியிருக்கீங்களே அதனால். ஓகே ப்ரோ, அவனுக்கு எப்படி உங்கள் நம்பர் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து நான் கீழே அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தேன் என்னோடய நம்பரு. இந்த மாதிரி சொன்னாங்க, கரீனா டாப்அப் வந்து உங்களோட நம்பரு அப்புறம் உங்களோட யூஐடி கொடுங்க அப்படின்னாங்க. நான் அந்த மாதிரி கொடுத்தேன் யூஐடி நம்பரு. தயவு செஞ்சு யாருமே யூஐடி கொடுங்க, தயவு செஞ்சு நம்பரை மட்டும் கொடுத்துடாதீங்க. இந்த மாதிரி யாராச்சும் ஏமாந்துருக்கீங்களா அப்படின்ட்டு கீழே கமெண்டில் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் எங்களை சும்மாவே விடக்கூடாது. இந்த மாதிரி நான் ஏமாறுறது வந்து மூணாவது தடவை ஏன் ப்ரோ ஏமாந்த, அதான் 2 தடவை ஏமாந்தல ப்ரோ, இன்னும் திருந்தலையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் திருந்தலை. நான் என்ன பண்ணேன், பேராசைப்பட்டேன், அவன் பெருநஷ்டமாக பண்ணிட்டான். ஓகே நெக்ஸ்ட்டு அந்த ஐடி எப்படி ப்ரோ எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பண்ணல. நான் வந்து ஒரு 800 ரூபா செலவு பண்ணி அப்புறம் அந்த அக்கௌண்ட்டை ரிவர் பண்ணிட்டேன். அப்புறம் அது ரிவர் பண்ண உடனே தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அது வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாய்ஸில். ஒரு டல்லாகிருச்சு, என்னடா இது ஐடி போயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே ப்ரோ, நீங்கள் எப்படி உள்ளே போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லாகின் இருந்ததால் என்னோடய ஐடி உள்ளே போக முடிஞ்சது. ஓகே, அதில் 274 டைமண்ட் இருந்துச்சு. அதையும் அந்த நாய் வந்து கிஃப்ட் அனுப்பிச்சிக்கிச்சு. இவனாம் ஏன் தான் இருக்கணும்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நோவே கீல்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தி கேமிங் அவர் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் கீல்டுலேருந்து கிக் அவுட் பண்ணி விட்ருங்க. அவன்லாம் அந்த கீல்டுலேயே இருக்க தகுதி இல்லை. கண்டிப்பாக என்ன பண்ணுறான் நீங்களே பார்த்தீங்களா இல்லையா? கைஸ், அவனோட நம்பரு அப்புறம் அவனோட யூஐடி எல்லாம் கீழே தரேன். நீங்கள் யாராச்சும் அவனை பச்சை கழுவி ஊற்றணுமா அப்படின்னு நினச்சிங்கனால ஃபாஸ்ட்டாக போய் அவனை திட்டலாம், பிரச்சனையே கிடையாது. அவன் எப்படி ப்ரோ நீங்கள் எவ்வளோ ப்ரோ சாதாரணமாக விட்டீங்க ஐடி எடுத்த உடனே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானா பண்ணுறது? இப்போது ஒருத்தன் ஐடி எடுத்துட்டான்னா அவங்ககிட்ட பொறுமையாக பேசி தான் வாங்க முடியும். எடுத்த உடனே நம்ம நீ ஐடி தரமாட்டியாடா அப்படி இப்படி எதுவுமே கேட்கக்கூடாது. அவன் எவ்வளோ உஷாராக இருந்திருந்தா ஐடியை எடுத்துட்டு நானே ரிக்கவர் பண்ணி தரேன் ப்ரோன்னு சொல்லியிருப்பான். அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. அப்போ உங்கள் ஐடிலாம் எடுக்கும்போது எப்படி சொல்லுவான்ட்டு. ஆனால் இவனை சும்மா விடக்கூடாது, தமிழ்காரங்கிட்டே ஏமாத்துறானா அவன் எவ்வளோ பெரிய திருடனா இருப்பான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக அவன் அந்த கில்டுக்கு இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. இத்தனை எலிட் போட்டிருக்கான், அப்புறம் எதுக்கு என் ஐடியா வாங்கினா? எந்த மொக்க கலெக்ஷன் தானே அவன் வந்து சூப்பர் கலெக்ஷன். இத்தனை எலிட் போட்டோ அத்தனை இது போட்டோம், அப்புறம் அவன்தே சூப்பர் கலெக்ஷன் தானே, அவனே வச்சுக்கலாம். ஏன் ப்ரோ உங்கள் ஐடியை கேட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஐடியிலேருந்து டைமண்டை தூக்கிட்டு ஃபேஸ்புக்கில் போய் பேரை மாற்றிட்டு என்ன பேர் மாற்றிருந்தான் தெரியுமா கைஸ்? நவோ நவ் மாற்றிருந்தான். ஆனால் அது ஃபேஸ்புக்கில் நான் லாகின்ல இருந்ததால் உள்ளே போச்சேந்து உள்ளே போயிட்டு அப்புறம் பார்த்தா அவன் ஃபுல்லாக லாக் அவுட் டெஸ்ட் இருக்கான். எனக்கு ஃபேஸ்புக்கே வெளியே வந்துடுச்சு. என்னடா இது திடீர்னு ஃபேஸ்புக் வெளியே வந்துடுச்சு, எப்படி அப்போ நம்ம உள்ளே போக முடியாது போல இருக்கே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என் ஐடி வச்சுருந்தாரு. அவர் வச்சுருந்ததால் அவர் உள்ளே போனார். ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ அவன் இந்த மாதிரி ஃபுல்லாக பேர் கீர் எல்லாத்தையும் மாற்றிட்டான், இப்போ அவன் பாஸ்வேர்டு எல்லாம் மாற்றிட்டான் ப்ரோ, ஸ்கேர் கேமர்னு மாற்றிட்டான் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தான்.
இப்போது நீங்களே கூட ஒரு யூடியூபர் அப்படி கால் பண்ணாங்க, உங்கள் ஐடி வேணும், நான் உங்களுக்கு இதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு கேட்டான்னா தயவு செஞ்சு மட்டும் உங்கள் ஐடியை கொடுத்துடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் ப்ரோ கொடுக்கக்கூடாது, இதுவே பிவிஎஸ் கேமிங் தமிழெல்லாம் கேட்டால் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காதீங்க. ஏன்னா அவனுங்களே திருட்டு கொட்டாதீங்க தான். ஏன்னா சொல்ல முடியாது. பார்த்தீங்களா, அவன் கில்லுலேருந்தே ஒருத்தன் திருடானா, அதுக்குன்னு எல்லாரையும்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போது எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ பாருங்கள், பிவிஎஸ் கிட்டே கொடுக்குறீங்க. இப்போ அவன் 72 லெவல் இருக்குது, அவனுக்குன்னா லெவல் அதிகமாக இருக்குது. அவனா பண்ணுவான், திருட்டு திருட்டு எனக்கு தெரியாது ப்ரோ, நான் ஐடி திருடல, நீங்கள் கொடுத்தீங்க, நான் வந்து எடுத்து தந்தேன் அப்படின்னு சொல்லிடுவான். இனிமே யாராச்சும் ஐடி திருடன் அப்படி யாராச்சும் வந்தாங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ப்ரோ இந்த மாதிரி என் ஐடி திருட்டான், இவன் யார் ப்ரோ, கண்டுபிடிச்சிட்டா ப்ரோ அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் வந்து அவனோட நம்பர் இருந்தால் மட்டும் கேளுங்க, அவனோட நம்பர் இல்லாமல் கொடுக்காதீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவனுக்கே கூட நீங்கள் கொடுக்குறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி இருந்தால் கொடுங்க. தூரமாக ப்ரோ இப்போ நான் வேறு இடத்துல இருக்கேன், அவன் வேறு இடத்துல இருக்கான், ஆனால் அவன் கொஞ்சம் க்ளோஸ் தான் ப்ரோ, கேமில் தான் ப்ரோ க்ளோஸ் ஆனால் ஐடி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தராதிங்க. ஏன் ப்ரோ தராதான்ற, ஏன் உன் ஐடி போன மாதிரி என் ஐடி போயிடுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிடும். இப்போ வர்ற சுச்சுவேஷனில் எல்லாம் ஐடி திருடனுங்க நிறைய பேர் வரானுங்க, நம்ம சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஐடி திருடனுங்க வரானுங்க. நான் பார்த்துட்டேன். 2வது ஐடி திருடனவன் தான் ரொம்ப மோசமாக இருந்தான். அவன் எந்த ஊருன்னு தெரியல, ஏதோ காஞ்சிபுரமோன்னா சொன்னான் அவன் ஊர். அந்த ஊர்லேருந்து என் ஐடியை திருட்டான். அது எப்படி ப்ரோ திருட்டு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லை, என்னோடய தப்பு தான் தெரியாமல் நான் கொடுத்துட்டேன். இதே மாதிரி தான் டைமண்ட் பிடுங்குறேன் அது இது சொல்லுவானுங்க. தயவு செஞ்சு யாருமே ஐடியா கொடுத்துடாதீங்க, நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது இதனால தான். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஐடி திருடனுங்க நிறைய பேர் வரானுங்க. அதனால் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நான் மேலும் மேலே வர முடியும்.